திமுக என்பது ஒரு காலாவதியாகி போன ஆண்ட்ராய்டு போன் போல இருக்கிறது இந்த திமுக ஆட்சி. இந்த ஆண்ட்ராய்டு போனுக்கு 2 சிம், முதலமைச்சர் ஒரு சிம், துணை முதலமைச்சர் சிம். அப்ப 2 சிம் இருந்தா நல்லா பேசலாம்னா அது அடிக்கடி ஆஃப் மோடுக்கு போயிருது, இல்லைன்னா பிளைட் மோடுக்கு போயிருது. நிறைய இடத்துல சிக்னலே கிடைக்கல. அதுக்கு 2021 அது காலாவதியான ஆண்ட்ராய்டு போன் தான். ஆனா அதுல 2-3 புதிய சாப்ட்வேர் இணைச்சதுனால அது பழச்சிக்கிடுச்சு. பிசிகேன்னு ஒரு சாப்ட்வேர், காங்கிரஸ் ஒரு சாப்ட்வேர், கம்யூனிஸ்ட் ஒரு சாப்ட்வேர். இந்த சாப்ட்வேர் சப்போர்ட்ல தான் அது இயங்கிக்கிட்டு கொண்டு இருக்கிறது. அது சொல்லும் ஹிந்தி தெரியாது போடாகும் இங்க சென்னையில, டெல்லிக்கு போனா. ஆனா ஈரோடுக்கு போனா ஹிந்தியில பேசும். அப்படி ஒரு வினோதமான ஒரு போன், ஆண்ட்ராய்டு போன். அந்த போனு நீங்க பாத்தீங்கன்னா அது மதர் போர்டில் தான் இயங்குது. அண்ணனுக்கு புரிஞ்சிருக்கும், அது மதர் போர்டு மட்டும் தான் இப்ப இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. ஆனா அது வைஃபைல இயங்குது. யாரானா யூசின்னு ஒரு வைஃபை, இதுவும் அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த யூசிக்கும் தெரிஞ்சிருக்கும். யூசியோட வைஃபைல தான் அது இயங்குறாங்க. சரி, இவ்வளவு கேவலமா சொல்றீங்களா? அந்த போனுக்குள்ள வேற எந்த சிறப்பான அம்சமே இல்லையானா 2 இருக்கு. கேமரா நல்லா இயங்குது, செல்ஃபி நல்லா எடுக்கும், எங்க போட்டாலும் போட்டோ ஷூட் நடத்தும், வீடியோ கூட நல்லா ஷூட் பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு காலாவதியான போன் இந்த போன். வருகிற அந்த போனுக்கு ஆயுள் காலம் 26 மே வரை தான் இருக்கு. அது காலாவதியாகி போய்விடும். அண்ணாவுடைய ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு கோட்டையிலே குடியேறும்.